வணக்கம். ஜோதிடத்தில் நிறைய வழிமுறை இருக்கிறது. இப்போ ஒரு அஷ்டவர்க்க பரவல் எடுத்துக்கங்க. ஒரு 7ஆம் இடத்துல ஒரு 19 பரவல் கீழே இருந்தாவே அவங்களுக்கு கல்யாண லைஃப்பில் சில குறைகள் கொண்டு கொடுக்குறாரு. கல்யாணம் நடக்கிறது தாமதம், தடைகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்யாணம் கூட நடக்காத ஒரு அமைப்புங்கிறது 7ஆம் இடத்துல அஷ்டவர்க்க பரவலில் 19 பரவல் கீழே இருந்தாவே அந்த அமைப்பு இருக்கார். சரி, இது 7ஆம் இடத்துல ஒரு 30 பரவல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி லக்ன அதிபதி இவர் எங்கே இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். இவர் 6, 8, 12 இருந்தாவே சில தடைகளும் தாமதம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதக ரீதியில் இருக்கும். இப்போ காலபுருஷத்துவத்துக்கு மேசம் அப்படிங்கிறது செவ்வாய், இது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். 7ஆம் அதிபதி சுக்கிரன்கிறது இது ஆண்கள் ஜாதகத்தில் ஒரு மனைவி குறிக்கக்கூடிய கிரகம். இது ரெண்டும் நல்ல நிலையில் இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது 6, 8, 12 இருந்தால் கூட சில வாழ்க்கையில் சில தடைகளும் தாமதம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தருவார். கல்யாணம் நடக்கணும்னா அந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா 3, 7, 11 உள்ள நட்சத்திரம் தான் அவன் கல்யாணம் நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். சரி, காலபுருஷத்துக்கு 3 குடைவன், 7 குடைவன், 11 குடைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன், அடுத்து சுக்கிரன், அடுத்து சனி. இவங்க 3 பேர் தான் கல்யாணம் பிடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ மேச லக்னத்தில் 3 உடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரம், அடுத்து 7ல் உள்ள நட்சத்திரம், 11ஆம் இடத்தில் உள்ள நட்சத்திரம். அப்போ மேச ராசியில் இருந்து 3ஆம் இடம் இது காமத்திரிகோணம். இப்போ இந்த 3ஆம் இடத்துல மிருகசீடம் நட்சத்திரம் 3வது பாதம், அடுத்து மிருகசீடம் 4வது பாதம், திருவாரை 1, திருவாரை 2, திருவாரை 3, திருவாரை 4 இந்த நட்சத்திரம் இருக்குது. அடுத்து புனர்பூசம் 1, புனர்பூசம் 2, புனர்பூசம் 3 இருக்குது. சரி, இந்த நட்சத்திரம் தொடர்பு வரணும். இப்போ மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 9 நட்சத்திர பாதங்களும், அடுத்ததாக துலா ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, சித்திரை 4, மிருகசிய, அடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி 1, சுவாதி 2, சுவாதி 3, சுவாதி 4, அடுத்து பார்த்திங்க விஷாகம் 1, 2, 3. அடுத்து 11ஆம் இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவிட்டம் 3, 4 பாதமும், சதயம் 1, 2, 3, 4 பதமும், அடுத்து புரட்டாதி 1, 2, 3 பதம். இந்த செவ்வாயோட நட்சத்திரம், அடுத்து ராகுவோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரத்துக்கு கிரகம் இருந்ததுன்னா அதோட புத்தி நடக்கூடிய காலகட்டம் இவருக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கும். இந்த மேச லக்னத்துக்கு மட்டும் குரு தான் பார்த்திங்கன்னா இவருக்கு திருமணம் பண்ணிக்கூடிய காரகனே இருக்காது. குருவோட நட்சத்திரத்தில் இருக்கணும். குருவோட பார்வையெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது சயன குலத்தை கொடுக்கக்கூடியது தான் குரு. குரு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு படுக்கை சுகத்தை கொடுக்குறது தான் குரு. அதனால தான் குருவோட பார்வை வந்துடுச்சா, பார்வை வந்தால் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குருவோட சாரத்தில் இது ஒரு கிரகம் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோட சாரத்தில் இதில் இல்லை அப்படின்னா ஒன்று சந்திரனோட சாரத்தில் இருக்கலாம், இல்லாட்டி கேதுவோட சாரத்தில். இந்த 3 நட்சத்திரத்தின் சாரத்தில் ஒரு கிரகம் இல்லை என்றால் அவரோட கல்யாண லைஃப்ங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். முதல்ல மேச லக்னத்துக்கு காரகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு தான். அந்த குரு இல்லை அப்படின்னால் சந்திரனோட சாரத்திலேயாவது கேதுவோட சாரத்திலாவது ஒரு கிரகம் இருக்கணும். அப்பொழுது தான் அவருக்கு திருமணம் நடக்கும். இங்கே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். மேச லக்னத்துக்கு இதோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் திருமணம் நடந்ததா என்று பாருங்கள். அது கரெக்டாக இருக்கும்.
நன்றி.